ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறவங்க ஒரு ஸ்டாக்கில் உடைய நியூஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அந்த நியூஸை எப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது அப்படின்றத இன்றைக்கி வந்து ஒரு லைவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் வந்து பண்ணுங்கள். டெய்லி பேஸ் லைவ் அப்டேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலான நண்பர்கள் வந்து எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, ஸோ நிறைய வந்து எஃபெக்ட் போடுறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாக் உடைய ட்ரெண்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இதில் நிறைய மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. டெக்னிக்கலு, ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்ரு, அது இது பிரேக் அவுட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஸ்டாக் செலெக்ஷன் இல்லாதது தான் மெயின் ரீசன். சரிங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி பேசிஸில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டாக்ஸ் நியூஸஸ் வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது எப்படியே ஸ்டாக் ரெக்கமெண்ட் கிடையாது, ஸ்டாக் உடைய நியூஸை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டாக் நியூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு அப்டேட்டோடு நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் என்ன நியூஸ் வருதோ அந்த நியூஸ் அப்படியே என்னுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அப்படி வந்த இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஏபிபி அப்படின்ற ஸ்டாக்குடைய ஆர்டர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கண்ட்ரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டர் க்ரோத் அக்ராஸ் ஆல் ரீஜன்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் 16%, சைனாவில் 2%. ஸோ அமெரிக்கன்ஸ் ஓவரால் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து இந்தியாவது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவது வந்து 9% டவுன் ஆகிருக்கு, இட்டாலியில் வந்து 10% டவுன் ஆகிருக்கு, கனடாவில் 3% டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த மூணு கண்ட்ரியில் மட்டும்தான் அவங்களுடைய ஆர்டர் க்ரோத் வந்து கம்மியாகிருக்கு. மற்ற எல்லா கண்ட்ரீஸுமே பாருங்கள், சைனா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், ஃபின்லாண்டு, யூஏஇல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன இதனுடைய ஸ்டாக் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் க்ரோத் வந்து குளோபல் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் 9% சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் தான் வந்தது. அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 10-15 ரேஞ்சுக்கு வந்து இந்த நியூஸ் வந்தது. வந்த உடனே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஸ்பைக்கு, செகண்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன், செகண்டில் இப்போ ஒரு பெரிய ஸ்பைக் கிடச்சிட்டு மார்க்கெட் அப்படியே ஃபால். இங்கே பாருங்கள், ஹை அண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைக்கு. ஆனால் இதனுடைய லாட் குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான், 125 தான் நமக்கு வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து ஏபிபி வரும். நான் ஈக்விட்டியில் வச்சுருக்கிறேன், இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் காமிக்கிறேன். 125 தான் நம்மளுக்கு வந்து இதனுடைய லாட் குவான்டிட்டி. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஸ்டாக் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம அனலைசஸ் வந்து பண்ணோம். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த ஸ்டாக்குடைய ஓவரால் நியூஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆர்டர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான் விஷயம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மார்க்கெட் வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் வந்தால் கூட ஃபஸ்ட்டு ஃபால் தான் ஆகும், அதுக்கப்புறமா அதை ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா இந்தியாவுடைய ஆர்டர் க்ரோத் வந்து 9% வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டான். அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அந்த நியூஸை வந்து ஓகே இது வந்து இந்தியாவில் நெகட்டிவ், குளோபல் லெவலில் பாசிட்டிவ் அப்படின்னா இந்தியாவில் நெகட்டிவ்ன்றதுனால ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும், அதுக்கப்புறமா தான் ரிகவர் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ ஆர்டர் க்ரோத் வந்து இந்தியாவில் ஃபால் ஆனே மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு விவேப் வந்து கரெக்டாக இங்கே ஒரு சப்போர்ட்டில் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போ இந்த லெவலில் வந்து வரும்போது நம்ம வந்து விவேப்பை டச் பண்ணிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம பையை வந்து எடுக்கலாம். இந்த கேண்டில் ரேஞ்சில் நம்ம பை எடுக்கலாம். இன்றைக்கி ஏபிபியில் மட்டுமே ஆப்ஷன்ஸில் இன்றைக்கி 3 முறை என்ட்ரி நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லைவாக 2 ஷேர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஏபிபி வந்து ஃபைனலாக ஒரு 2:30 மணி ரேஞ்சில் ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். எங்கே அப்படின்னா இதே ஸ்டாக்ங்க பாருங்கள், இதே ஈக்விட்டியில் வந்து 5600 கால் ஆப்ஷன் தான் நம்ம அப்டேட் பண்ணோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த ஒரு 10 மணி 10:20 நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து இந்த விவேப்பை டச் பண்ணும்போது ஒரு என்ட்ரி ஆவரேஜாக ஒரு ஆக்சுவலாக வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது நான் ட்ரை பண்ணேன். ஸோ 150க்கு மேலே வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். அது ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டாக நம்மளுக்கு வந்து அமைஞ்சுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இன்னொரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை டச் பண்ணிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே ஒரு என்ட்ரி, இங்கேருந்து ஒரு 10 15 20 பாயிண்ட் கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்டேட் பண்ணோம். அப்புறம் எண்ட் ஆஃப் சீசனில் 150 55 ரேஞ்சில் வந்தால் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 முறை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டமில் இங்கே வந்து 150 ரேஞ்ச் ஏங்க அப்படின்னு சொன்னால் VWAP கிட்ட வந்தால் நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். 153 ஆர் 55 வந்து பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹிட் ஆச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக்கில் ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெகட்டிவ் வந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜம்ப்லேயே நம்ம வந்து கேப்சர், ஏன்னா இந்த கேனில் ஹை பிரேக் அவுட் ஆகுதுனால நம்ம இங்கே ட்ரை பண்ணோம். கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் மேலே கிடைச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி VWAP கிட்ட வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகும்போது திருப்பி இந்த கேண்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். ஏன்னா ஸ்ட்ராங்கான ரிவர்சல்ன்றதுக்காக VWAP டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது இப்போ திரும்ப இங்கே பாருங்களேன், இதே VWAP கிட்ட வந்து இங்கே பெரிய கேண்டில் வருதுன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம நியூஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறோம். தோராயமாக குத்து மதிப்பெல்லாம் நம்ம ட்ரேட் வந்து பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூஸை வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர் ஆப்ஷன் ட்ரேடர் பிகினருக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மந்த் கண்டினியூஸாக சில நியூஸஸ் வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பாசிட்டிவ் நியூஸ் எது, நெகட்டிவ் நியூஸ் எது, ஸோ என்னென்ன ஈக்விட்டிஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். இதில் வந்து முக்கியமான நியூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்து ஷேர் பண்ணுவோம். புரியுதுங்களா? முக்கியமான நியூஸ் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அந்த நியூஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SBI, லூபினி, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் பவர், இது எல்லாமே கிளின்மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸஸ் எல்லாம் வந்துருந்தது. பட் அதில் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் வந்து பண்ணலை இன்றைக்கி. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மிக்சட் மூவ்மெண்ட் மாதிரி இருந்ததுனால வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே தான் நம்ம ABB நியூஸை பார்த்தோம். நல்ல எஃபெக்ட் வந்து கொடுத்துருந்தது. இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி சில முக்கியமான நியூஸஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ என்னுடைய நம்பர் எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8122448529 தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.